ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையில் விடுதலை நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷித்த விதமாக தீர்க்க தரிசனமாக கர்த்தர் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரோடும் பேசுவார். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனம், அதுல நடுவுல உள்ள வசனம் சொல்லுகிறது, பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து. பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து. இந்த வசனத்தின் இறுதி பகுதி சொல்லுகிறது, அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் சொல்லவில்லை. அந்த சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார். பூர்வ நாட்களில் இருந்த ஸ்தானத்தில் நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் பள்ளியில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது இருந்த சந்தோஷம், இப்போ நான் திருமண வாழ்க்கையை ஆரம்பித்த பிறகு அந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன், நான் திருமணம் ஆகும்போது என் வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் இப்போ குழந்தை பிறந்த பிறகு அந்த சந்தோஷம் எல்லாம் பறி போய்விட்டது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் இழந்த சந்தோஷத்தை திரும்ப மறுபடியும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார். இழந்த சமாதானத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில மறுபடியும் கொடுக்க போகிறார். நீங்க இழந்த நிம்மதியை கர்த்தர் மறுபடியும் இந்த நாளைக்கு பின்னாடி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் திரும்ப கொண்டு வர போகிறார். அதற்காக தான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து. இன்னைக்கு வயதானவர்கள் கொஞ்சம் 50 வயசுக்கு மேல ஆன உடனே சொல்லுவாங்க, ஐயோ நான் இளம் வயசுல நான் ஒரே நேரத்தில் 2 குடத்தை நான் சுமந்து வருவேன், இடுப்புல ஒன்று தலையில ஒன்று, அப்ப இருந்த பலன் எனக்கு இல்லையே, அப்ப இருந்த பலன் எனக்கு இல்லையே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். இழந்த நிம்மதியை ஆண்டவர் திரும்ப தரப்போகிறார். இழந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உங்க குடும்பத்திலே, உங்க குடும்ப வாழ்க்கையிலே, உங்க எதிர்காலத்திலே, உங்க வேலையிலே, உங்க படிப்பிலே ஆண்டவர் திரும்ப கொடுக்க போகிறார். அதற்காக தான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து. வேதத்திலே ஒரு வசனம், ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கடலை அந்த கப்பல்ல இருந்து இறங்கி வரும்போது அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷனை இயேசு சந்திக்கிறார். அந்த மனுஷனுக்குள்ளாக நிறைய அசுத்தாவி இருக்கிறது. அவர் இயேசு பக்கத்துல வர்றாரு. இயேசு பக்கத்துல வந்த உடனே அந்த அசுத்தாவி பிடித்திருந்த அந்த மனிதனை பார்க்கிறார். உன் பெயர் என்னன்னு கேட்கிறாரு. உடனே அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவி சொல்லுகிறது, நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியினால் லேகியோன். இவனுக்குள்ள 6000க்கு அதிகமான பிசாசு நாங்க இருக்கிறோம். 6000க்கு அதிகமான பிசாசு நாங்க இருக்கிறோம். ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு வந்த உடனே அவன் வாழ்க்கை, வேதம் சொல்லுகிறது, அவன் மலைகளிலும் கல்லறைகளிலும் கூக்குரலிட்டு கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவனை சங்கிலியினால் கட்டினார்கள், ஆனால் அநேக முறை அந்த சங்கிலிகளை தகர்த்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கல்லுகளினால் தன்னுடைய சரீரத்தையே காயப்படுத்தி கொள்ளுகிற நிலைமை பாருங்க ஒரு மனுஷனுடைய நிலைமை. அது மாத்திரமல்ல, அவன் சட்டை போடல, நிர்வாணமாய் காணப்படுகிறான். ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள நுழையும் போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாழாக்கி விடுகிறது. சந்தோஷமா இருந்த அவனுடைய வாழ்க்கை இப்பொழுது கல்லறையில, சந்தோஷமா இருந்த அவனுடைய வாழ்க்கை இப்பொழுது குகைகள்ல, சந்தோஷமா இருந்த அவனுடைய வாழ்க்கை இப்பொழுது மலைகளிலே. இப்ப அவன் வீட்டுல தங்கல, அவன் ஊருக்குள்ள தங்கல, அவன் ஓடி கல்லறையிலே கிடக்கிறான். இயேசு அந்த இடத்திற்கு வருகிறார். இயேசு இடத்துக்கு வந்த உடனே அவனை பார்த்து கேட்கிறார், உன் பேர் என்ன? அந்த அசுத்தாவி சொல்லுகிறது, நாங்கள் அநேகராக இருக்கிறதுனால லேகியோன்.
அப்பனா உடனே அசுத்தாவியே இந்த மனுஷனை விட்டு நீ புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே அந்த அசுத்தாவி அந்த மனிதனுக்குள் இருந்து புறப்பட்டு பன்றி கூட்டங்களுக்குள் நுழைந்து 2000 பன்றி கூட்டங்களுக்குள் நுழைந்து அது கடலிலே போய் மாண்டு போனது என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அசுத்தாவி அந்த மனுஷனை விட்டு போன உடனே மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். அவன் பழைய நிலைமைக்கே கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒரு அசுத்தாவி அந்த மனுஷனுக்குள்ள நுழைந்த உடனே அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிட்டது. அவனுடைய வாழ்க்கை வீட்டில் குடியிருக்க வேண்டிய அவன் கல்லறையில, வீட்டில் குடியிருக்க வேண்டிய அவன் மலைகள்ல, வீட்டில் குடியிருக்க வேண்டிய அவன் குகைகள்ல கட்டப்பட்ட நிலைமை. அது மாத்திரமல்ல, வஸ்திரம் அணியல, கல்லுகளினால் தன்னை காயப்படுத்துகிற நிலைமை, விலங்கு போட்டிருந்தா அதை தகர்த்தெறிகிற நிலைமை. ஆனா இயேசு அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்தார். இயேசு அவனை தேடி வந்தார். இன்னைக்கு அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை இயேசு தேடி வருகிறார். உங்க வீட்டில், உங்க பொருளாதாரத்துல, உங்க வேலையில, உங்க படிப்புல, உங்க குடும்பத்துல எந்தெந்த இடத்துல பிசாசு ஆதிக்கம் செலுத்தி உங்க வாழ்க்கையை, உங்க நிம்மதியை, உங்க அமைதியை, உங்களுடைய சமாதானத்தை, உங்களுடைய சந்தோஷத்தை, உங்க மன நிறைவை கெடுத்து வைத்திருக்கிறானோ அந்த இடத்துல இயேசு வந்து அந்த அசுத்தாவியை இந்த நாளிலே துரத்த போகிறார். நீங்க பூர்வ நாட்கள்ல எப்படி சந்தோஷமா இருந்தீங்களோ அதே சந்தோஷத்தை திரும்ப தர போகிறார். பூர்வ நாட்கள்ல நீங்க எப்படி படிக்கிற நாட்கள்ல பலனோட இருந்தீங்களோ, வாலிப நாட்கள்ல எப்படி பலனோட இருந்தீங்களோ, காலேபுக்கு பாருங்க, வயதான காலத்துல காலேப் சொல்லுகிறத பாருங்க, யுத்தத்துக்கு போகும்போது எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ அதே பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை வயதா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். பலன் இல்லாதவங்களுக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர் நம் ஆண்டவர். சத்துவம் இல்லாதவங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர். இந்த நாளில எனக்கு பலன் இல்லை, எனக்கு சத்துவம் இல்லை, எனக்கு சமாதானம் போயிருச்சு, சந்தோஷம் போயிருச்சு, நிம்மதி போயிருச்சு, என் எதிர்காலமே பறிபோனது போல இருக்குன்னு இந்த நிகழ்ச்சியை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இழந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். பூர்வ நாட்கள்ல நீங்க எப்படி ஆசீர்வாதமா இருந்தீங்களோ, பூர்வ நாட்கள்ல எப்படி நீங்க சந்தோஷமா இருந்தீங்களோ அதே சந்தோஷத்தை கர்த்தர் உங்க படிப்புல, அதே சந்தோஷத்தை உங்க குடும்பத்திலே, அதே சந்தோஷத்தை உங்க வியாபாரத்திலே, அதே சந்தோஷத்தை உங்க வேலையிலே, அதே சந்தோஷத்தை உங்க இல்லற வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த நாளிலே அவர் கொடுக்க போகிறார். கண்ணீரோடு ஒருத்தங்க இருந்தாங்க, ஜெபிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அந்த கிராமத்தோட பெயர் கொந்தராயன்குளம். எதற்காக அந்த இடத்துக்கு போயிருக்கும் போது அந்த குடும்பத்தார் கண்ணீரோட இருந்தாங்க. ஏன் கண்ணீரோட இருக்கிறீங்கன்னு கேட்டேன். 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் போக வேண்டிய மாடு, ஆனா இப்பொழுது நாங்க 20,000 ரூபாய்க்கு கூட பெறாமல் இருக்கிறது. காரணம், அது பால் கறக்கிறது இல்லை. காலையிலையும் சாயங்காலமும் பாலே கொடுக்கல. டாக்டரை கூப்பிட்டு நாங்கள் ஊசி போட்டோம், மாத்திரை கொடுத்து பார்த்துட்டோம், டானிக் கொடுத்து பார்த்துட்டோம், ஆனால் ஒன்றுமே புரியலை. ஏன் இது பால் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாங்கள் எத்தனையோ டாக்டரை கூப்பிட்டு ஒரு பயனும் இல்லை. அடிமாட்டுக்காக, அதை கறிக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட சொன்னாங்க. வாங்க நம்ம இணைஞ்சு ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க கண்களை மூடும்போது அந்த மாடோட மடுவுல குட்டி குட்டி பிசாசுகள் தொங்கிக் கொண்டிருக்கிறத ஆவியானவர் கண்களுக்கு முன்பாக காண்பித்தார். ஜெபிக்கும் போதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாடோட மடுவை விட்டு, குட்டி பிசாசே நீ இப்பொழுதே போ என்று சொல்லி சொன்னபோது ஒவ்வொரு மடுவையும் விட்டு குட்டி பிசாசுகள் இறங்கி போகிறதை நான் பார்த்தேன். ஜெபிச்சுட்டு சொன்னேன், எப்பையும் கறக்கிறதை விட 1/2 லிட்டர் காலையில் அதிகமாய் கறக்கும் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அதே போல கர்த்தர் காலையில் கறக்கும் போது 1/2 லிட்டர்
பாலே கறக்காத அது அன்னைக்கு பால் எடுக்கிறவன் வந்து பீச்சும்போது 1/2 லிட்டர் எக்ஸ்ட்ரா கறக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நாளிலிருந்து அந்த மாடு நல்லா பால் கொடுக்க ஆரம்பித்தது, எஜமானன்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பித்தது. அது மாத்திரமல்ல, அந்த மாடு குட்டி போட்டு கடைசி அந்த மாடை நல்ல விலைக்கு வித்துட்டாங்க. இப்ப அதோட குட்டி அவங்க வீட்டில் இருக்கிறது, அது இப்ப நல்ல குட்டிகள் போட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. பூர்வ நாட்கள்ல எப்படி அந்த மாடு பால் கொடுத்துச்சோ அதே போல கர்த்தர் மறுபடியுமாய் அந்த பிசாசு செயல்பட்ட அந்த பிசாசை கர்த்தர் துரத்தினான். அந்த மாடை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அந்த மாடோட சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த குடும்பத்தார் நஷ்டப்பட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தர் நிறைய பேர் சொல்றீங்க, என் வியாபாரம் ஆரம்பத்துல நல்லா நடந்துச்சு, ஆனா இப்ப முடக்கி போடப்பட்டது போல என் வருமானங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் அந்த பிசாசை துரத்துவார். வாங்க நம்ம ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். பூர்வ நாட்களில் பூர்வ நிலைமையில் நாங்கள் இருந்த ஸ்தானத்தில் எங்களை ஸ்தாபிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. ஆவியானவர் சொல்லுகிறார், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட சிலருடைய வியாபாரம் முடக்கி போடப்பட்டது போல முடங்கின நிலைமையிலே காணப்படுகிறது. கடையை மூடிட வேண்டியதுதான், இந்த தொழிலை மூடிட வேண்டியதுதான், இந்த வியாபாரத்தை மூடிட வேண்டியதுதான், இனிமேல் நம்மளால எழும்ப முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், எப்படி ஆரம்ப நாட்களில் உங்க வியாபாரம் நடந்ததோ அதே போல உங்க வியாபாரத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வியாபாரத்தை முடக்கி போட்ட, உங்க தொழிலை முடக்கி போட்ட, உங்க வருமானத்தை முடக்கி போட்ட பிசாசு இப்பொழுது அந்த வியாபார ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு போகிறதை நான் பார்க்கிறேன். வியாபார ஸ்தலத்தை விட்டு இப்பொழுது புறப்பட்டு போகிறதை நான் பார்க்கிறேன். நன்றி, 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 நன்றி. சிலர் சொல்றீங்க, என் சரீரம் நல்லா இருந்துச்சு, ஆனா இப்ப ஏன் இந்த சரீரம் குறிப்பிட்ட வருஷங்களா மக்கர் பண்ணுது, இந்த குறிப்பிட்ட சில வருஷங்களா என்னால எதையுமே செய்ய முடியலையே. இப்ப ஆவியானுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த சத்தம் தொனிக்கிற இந்த வேளையிலேயே உங்க சரீரத்திலே, உறுப்புகளிலே எந்த இடத்துல பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பிசாசு அந்த உறுப்புகளை விட்டு இப்பொழுது, ஹல்லேலூயா, உங்களை விட்டு இப்பொழுது பிசாசை கர்த்தர் துரத்துகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரி, கர்த்தர் உங்க சரீரத்தில் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இதிலே குறிப்பிட்ட சிலர், என் பிள்ளைக்கு நல்ல வரனாய் வருகிறது, ஆனா தட்டி கழிந்து போய் விடுகிறது. நான் எங்களுக்கு பிடிக்குது, ஆனா எப்படிதான் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு தெரியல. என் பிள்ளையினுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஆரம்பத்தில் நாங்க சந்தோஷமா இருந்தோம், ஆனா இப்ப எங்க சந்தோஷம் எல்லாம் பறி போய் கொண்டிருக்கிறது. வயது கடந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற என் அன்பு குடும்பத்தினர் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இப்பொழுது அழிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க எல்லைகள்ல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. உங்களுடைய நிலைக்கால்கள்ல இயேசுவின் ரத்தம் பூசப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. திடீர்னு எனக்கு நான் நல்லா இருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு தலை சுத்து வருது, ஒரு மயக்கம் வருகிறது போல இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உங்க தலை பகுதியில் இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி. எல்லாரையும் தொட்டதற்காக நன்றி, எல்லாரையும் சுகமாக்கினதற்காக நன்றி, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கினதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.